நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, யாருக்கு ராஜ யோகத்தை தரும் சுக்கிர பகவானுடைய திசை, எந்த லக்னத்தில பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை சுக்கிரனுடைய திசையானது வழங்கும். அப்ப அந்த சுக்கிரன் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? சுக்கிரன் எந்த நிலையில் இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும்? அல்லது அவர் பாவத்துவம் அடையும் போது அதனுடைய பலன் என்ன? அதற்குண்டான பரிகாரம் என்ன? அப்படிங்கிறதை இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சொன்னாலே என்ன சொல்லுவோம்? நம்ம களத்திரக்காரகன், மனைவி காரகன், தாம்பத்திய சுகத்திற்கு அதிபதி யாரு? சுக்கிரன். ஒருவர் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்ல, அது எல்லாமே ரம்மியமான சூழ்நிலையில் இருக்கார்ல, பெரிய அளவில் பெரிய ஹோட்டலில் தங்குறாரு, பிரம்மாண்டமாக இருக்கார், ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, ஜெகஜோதியாக இருக்கார், நிறைய செலவு பண்ணுறாரு, ஏகப்பட்ட செலவு பண்ணுறாரு. இப்போல்லாம் சொல்கிறோமா சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல, அந்த அமைப்புகள்லாம் காரகிரகம் எழுதிருமாங்க இந்த சுக்கிரன் தாங்க. இந்த சுக்கிரன் தசை நடத்தக்கூடிய வருடங்கள் எத்தனை? 20 வருடங்கள் அவர் தசை நடத்துவாருங்க. அப்போ சுக்கிரன் எந்த லக்னத்திற்கெல்லாம் மிகச்சிறந்த ராஜயோகத்தை வழங்குவார் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யார்? சுக்கிரன். சார் அவர் லக்னாதிபதி அவர் தான், துலாம் வீட்டுக்கு அதிபதி அவர் தானே, அப்போ 6ஆம் அதிபதி அவர் தானே. அப்போ 6ஆம் அதிபதியாக செயல்படுவாரா, லக்னாதிபதியாக செயல்படுவாரா? 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் அவர் 6ஆம் அதிபதியாக செயல்பட மாட்டார். தொடர்பு கொண்டால் 6ஆம் அதிபதி தான். அப்போ நல்ல வேலையை கொடுப்பார், உடைய பெரிய வளர்ச்சியை கொடுக்க மாட்டார். ஆனால் லக்னத்தில் மட்டும் சுக்கிரன் இருந்துட்டார், ரிஷப லக்னத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றார்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அவர் கொடுப்பார் என்று சொல்லலாம். சுக்கிரதசை ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெருத்த நன்மைகளை வாரி வழங்கும் என்று சொல்லலாம். மனைவி வழி பெரிய ஒரு ஆதாயத்தை அவர் கொடுப்பார்னு சொல்லலாம். ஆனால் சுக்கிரன் எந்த நிலையிலும் பாவத்துவம் அடையக்கூடாது. பாவத்துவம்னா என்னங்க சார்? அவர் மிக நெருக்கமாக சனியோடு இணைவது, மிக நெருக்கமாக ராகுவோடு இணைவது, மிக நெருக்கமாக சூரியனோடு இணைந்து அஸ்தமனம் அடைவது, இது போன்ற அமைப்பில் இருந்துன்னா சுக்கிரன் என்ன காரகத்துவம் தர இருக்கின்றாரோ அந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். என்ன ஆதிபத்தியமோ, என்ன ஆதிபத்தியம் என்னது, எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டினுடைய பலனானது பாதிக்கப்படக்கூடிய தன்மையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. ரிஷப லக்னத்துக்கு சுக்கிர தசை நல்ல ஒரு அற்புத பலன்களை வாரி வழங்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியும் சுக்கிரன் தான். மிதுன லக்னத்திற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி புதன், அவருக்கு 12 குடையவரும் சுக்கிரன் தான், 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதி அந்த சுக்கிரன் தாங்க. மிதுன லக்னத்திற்கு அற்புதமான பலனை சுக்கிரன் வழங்குவார். ஆனால் அந்த சுக்கிரன் எந்த நிலையிலும் பாவத்தை அடையக்கூடாது. 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றாரா, 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரான்னு பாருங்க. 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு அவர் பாவத்துவம் அடையாத நிலையில் வெளியிடத்துக்கு நகர்த்தி பெருத்த நன்மைகளை தருவார். 12ஆம் வீட்டில் என்ன தருவார்? இடமாற்றத்தை தருவார். அப்போ மிதுன லக்னத்திற்கும் மிகச்சிறந்த ராஜயோகத்தை சுக்கிரனுடைய திசையானது 20 வருடங்களும் வழங்கும் என்று சொல்லலாம். அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு தன பாக்கியாதிபதிங்க. 2 ஆதிபத்தியமும் சிறந்த ஆதிபத்தியம். 2 குடையர் அவர் தான், 9 குடைய பாக்கியாதிபதி அவர் தான். அப்போ 2 ஆதிபத்தியமே நல்ல ஆதிபத்தியம் வைக்கின்றார் கன்னி லக்னத்திற்கு. கன்னி லக்னத்துக்கு சுக்கிர திசை அற்புதமான யோகங்களை வாரி வழங்கும் என்று சொல்லலாங்க. ஆனால் அவர் பாவத்தை அடையக்கூடாதுங்கிறது தான் பாயிண்டாக வரும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி அவர் தான், 8ஆம் அவர் தானே, 8ஆம் அதிபதி அவர் தானே. அப்போ 8ஆம் அதிபதியோட தசை நல்லது செய்யுமா அப்படிங்கிற பாயிண்ட் உண்டு. அப்போ 8ஆம் அதிபதியோட தசை நன்மை செய்யுமா என்றால் மிதுன லக்னத்திற்கு இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதுங்க 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான், 12 குடைய அயன சயன போகத்திற்கு அதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதியாக வராரு. அப்போனா விரயத்தை தருவார்னு நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. மிதுன லக்னத்திற்கும் ராஜயோகத்தை சுக்கிர பகவான் வழங்குவார். பாவத்துவம் அடையாத நிலையில். பாவத்துவம்னா என்னங்க சார்? பாவகரத்தோட சேர்க்கை அவர் பெறக்கூடாது. சனி ராகுவோடு இணைவது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை, அஸ்தம் அடைவதும் ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைன்னு சொல்லலாம். அப்போ மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் மிகச்சிறந்த நன்மைகளை வழங்குவார். 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் பெருத்த நன்மைகளையும், 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் வெளியிடத்துக்கு நகர்த்தி நன்மைகளையும் வழங்குவார். அப்போ மிதுன லக்னத்திற்கு சுக்கிர தசை நன்மைகளை அளிக்கக்கூடிய தசையாக தாங்க இருக்கும் என்று சொல்லலாங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குடைய தன பாக்கியாதிபதிங்க.
2 ஆதிபத்தியமே நல்ல ஆதிபத்தியம். ஆதிபத்தியம்னா அந்த வீடுகள். தனாதிபதி 2 கூடையவர் அவர் தான். 9 கூடைய பாக்கியாதிபதி சுக்கிரன் தான். அப்ப 2 ஆதிபத்தியமே பெருத்த நன்மைகளை வழங்கக்கூடிய ஆதிபத்தியமா இருக்கிறதுனால கன்னி லக்னத்திற்கு சுக்கிர தசை பெரிய யோகங்களை வாரி வழங்கும். சுக்கிரன் எந்த நிலையிலும் பாவத்தும் அடையக்கூடாது. சனி அதே போல ராகு அஸ்தமனம் இது போன்ற விஷயங்கள் அடையக்கூடாது. அடையாத நிலையில் கண்டிப்பாக நன்மைகளை அவர் வழங்குவார் என்று சொல்லலாங்க. அதற்கடுத்து பார்க்கும்போது துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் சுக்கிரன் தான், 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ லக்னாதிபதியாக செயல்படுவாரா, 8ஆம் அதிபதியாக செயல்படுவாரா அப்படின்னா அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால். எப்படி சார் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் நான் கண்டுபிடிக்கிறது? துலாம் லக்னத்துக்கு 2ல் சுக்கிரன் இருந்தாருன்னா 8 பார்ப்பார். அப்போ 8ஆம் வீடாக செயல்படுவார். லக்னத்திலே சுக்கிரன் இருந்தாருன்னு வச்சுக்கலாம், லக்னாதிபதியாக செயல்படுவார். தன்னுடைய 8ஆம் வீட்டிற்கு 6ல் மறைந்து லக்னத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளும்போது லக்னாதிபதியாக செயல்பட்டு பெரிய நன்மைகளை வழங்குவார் சுக்கிரனுடைய திசையானது துலாம் லக்னத்திற்கு. அப்போ 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் பயம் இல்லை. 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் பெருத்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் இருந்தே ஆகும். அப்போ துலாம் லக்னத்திற்கு சுக்கிர திசை என்பது ராஜயோகத்தை வழங்கும். லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் பாவத்துவம் அடையாத நிலையில் சுபத்துவம் அடைந்தால் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடணுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம். மகர லக்னத்திற்கு அற்புதமான பலன்களை சுக்கிரன் வழங்குவாருங்க. எதனால்? 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான், 10 கூடிய பெருத்த ஜீவனாதிபதியும் அவர் தான். அப்போ 5, 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டார்னா நிச்சயமாக நல்ல பலன் மகர லக்னக்காரர்களுக்கு ராஜயோகத்தை சுக்கிரன் வழங்குவார்னு சொல்லலாம். அதே போல் கும்ப லக்னத்திற்கும் 4க்கும் 9 கூடையவர் சுகாதிபதி அவர் தான், 9 கூடிய பாக்யாதிபதி அவர் தான். அப்போ கும்ப லக்னத்திற்கும் மிகச்சிறந்த ராஜயோகங்களை சுக்கிரனுடைய திசையானது 20 வருடங்கள் வழங்கும் என்று சொல்லலாம். இதில் சுக்கிர திசை என்பது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நம்ம புதன் திசை, பிறகு கேது திசை, அடுத்து சுக்கிர திசை. இந்த கேதும் சுக்கிரனும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 27 வருஷம் வரும். இந்த கேது ஒருவேளை ஒரு சுபகிரகத்துடைய வீடுகளில் இருந்தான்னு வச்சுங்களேன், கேது திசையும் அற்புதமாக இருக்கும், சுக்கிர திசையும் யோகமாக இருக்கும். சுக்கிரன் கேதுவோடு இணைவது நல்லதுங்க. சுக்கிரன் ராகுவோடு இணைவது தான் சிறப்பில்லை. சுக்கிரன் ராகுவோடு இணையும் போது சுக்கிரனின் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். மனைவி ரீதியான விஷயங்களில், தாம்பத்திய ரீதியான விஷயங்களில், நல்ல சொகுசு வாழ்க்கை அமைவதில் சற்று போராட்டங்களை ஏற்படுத்துவார். இதிலும் முக்கியமான பாயிண்ட் உண்டு. சுக்கிரனும் ராகு இணைந்திருக்கின்றார். ராகு தசை நடப்பிலே செல்கின்றது. ராகு சுக்கிரனின் காரகத்தை அனைத்தையுமே கவர்ந்து நன்றாக வழங்குவார். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும். என்னது? சுக்கிரன் ராகு இணைந்து ராகு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா? நம்ம இப்போ பேசுறது சுக்கிர தசை தான் பேசுகிறோம். அதனால் சுக்கிரனோடு ராகு இணைந்து சுக்கிர தசை நடந்தால் சிறப்பில்லை. அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாங்க. அதே போல் இந்தமாரி சுக்கிரன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் சார். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் தான் சார், சுக்கிரன் சனியோட பார்வையில் இருக்கார். இதுக்கு என்ன சார் பரிகாரம், இதற்கு என்ன சார் வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுக்கிரன் சொன்னாலே மகாலட்சுமி. அப்போ பெருமாள் கோவிலில் உள்ள தாயார் சன்னதி, அதாவது மகாலட்சுமி சன்னதியில் விளக்கேற்றி, சுக்கிரனுக்கு உண்டான நெய் தீபம் எத்தனை? 6. அந்த 6 நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் தொடர்ச்சியாக வழிபட்டு வருவது என்பது கன்னி பெண்களுக்கு உடை தானம், ஆடை தானம், அதை தானமாக வழங்குவது என்பதும் இந்த சுக்கிர பகவானுடைய தசையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை பெறக்கூடிய, ஒரு அதனுடைய பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.